அண்மைச் செய்தி. பாஜகவில் இணைந்துள்ளார் கைலாஷ் கெலாட். ஆம் ஆத்மி கட்சியை விட்டு நேற்று விலகினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாஜகவில் இணைந்துள்ளார். கைலாஷ் கெலாட் நேற்று அமைச்சர் மற்றும் ஆம் ஆத்மியின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாஜகவில் இணைந்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? கைலாஷ் கெலாட் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். மத்திய அமைச்சர் மனோகர் கட்டர் உள்ளிட்டோர் அவரை பாஜகவில் வரவேற்று அவருக்கு பாஜக உறுப்பினர் நியமனத்தை வழங்கியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி பிரிவு தலைவரான வீரேந்திர சச்தேவா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கைலாஷ் கெலாட் அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையிலே மூத்த அமைச்சராக பதவி வகித்தவர். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களிலே மிகவும் மூத்தவர்களில் ஒருவர் என கருதப்படுபவர். ஜாட் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், டெல்லியிலேயே படித்தவர். ஆகவே அவருக்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்கிறது என்பதால் ஆம் ஆத்மி கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். டெல்லியின் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தார். சமீப காலங்களாக கைலாஷ் கெலாட் அதிருப்தியாக இருக்கிறார் என ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் பேசி வந்தன. இதற்கு காரணம், ஆதிஷிக்கு முதலமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டது. முக்கியமான அமைச்சரவை பொறுப்புகள் அனைத்தும் அவரிடம் அளிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட நிலையிலே கைலாஷ் கெலாட் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக பேசப்பட்டு வந்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் நேற்று டெல்லி அமைச்சர் பதவி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவி ஆகிய இரண்டையுமே கைலாஷ் கெலாட் ராஜினாமா செய்தார். அப்படி ராஜினாமா செய்த போதே அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடன் தொடர்பிலே இருக்கிறார், விரைவிலேயே பாஜகவில் இணைவார் என ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசி வந்தனர். அதன்படியே இன்று சற்று நேரத்துக்கு முன் பாஜக தலைமை அலுவலகம் வந்த கைலாஷ் கெலாட் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்திருக்கிறார். விரைவிலேயே டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பாஜக இடையே கடுமையான போட்டி, தீவிரமான பிரச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் சமீபத்திலே அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சருமான கைலாஷ் கெலாட் ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். ஆகவே தேர்தல் களம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. தீவிரமான பிரச்சாரம், கடுமையான விமர்சனங்கள் ஆகியவற்றை வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கணபதி.